ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஸ்டியூட். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, ஆர் த சமச்சீர் புக் எனஃப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு சமச்சீர் புக் மட்டும் படிச்சா போதுமா, இல்லை வேற எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிக்கணுமா அப்படிங்கிறது தான் மெயினான டவுட்டா இருக்கு. இந்த டவுட் வந்து முக்கியமா யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு. ஸோ இப்போதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் டவுட் இதுதான்: என்ன சோர்ஸ் படிக்கிறது? மெயின்ஸ்க்கு சமச்சீர் மட்டும் போதுமா, இல்லை அதை தாண்டி வெளியே படிக்கணுமா அப்படிங்கிறதான். ஆல்ரெடி அட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வருது, சமச்சீர்ல இருந்து மட்டும் வருதா, இல்ல வெளியே இருந்து வருதா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ. ஸோ சமச்சீர் மட்டும் பத்துமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா குரூப் ஒன் அப்படிங்கிறது கிராஜுவேஷன் லெவல். குரூப் ஃபோர் ஓகே, குரூப் ஃபோருக்கு வந்து நீங்க சமச்சீர் படிச்சாலே போதும். 80% கொஸ்டின் டேரக்டா சமச்சீர்ல இருந்து கேட்டுருவாங்க. ஆனா குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு 100% உங்களுக்கு வந்து சமச்சீர் ஹெல்ப் பண்ணாது. ஸோ சமச்சீர் வந்து நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வந்து சமச்சீர் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெஷல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க பாலிட்டியா, அதுக்கு வந்து லட்சுமிகா, அந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு சில புக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே சமச்சீரை தாண்டி ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து படிக்கணும். அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் புக் மட்டும் போதுமானா அதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து இன்னும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்க ஓனா ஒவ்வொரு டாபிக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து 2019 அப்புறம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்கல்ல. ஸோ அதுல இருந்து குரூப் ஒன் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புக்கை கொடுத்து, பாலிட்டி புக்கை கொடுத்து ஆன்சர் எழுதுங்க அப்படின்னாலும் எழுத முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2022 ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 1990களுக்கு அப்புறமா எதனால இந்தியாவில் பிரசிடென்ட் ரூல் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த புக்லையுமே கிடையாது. சமச்சீரா இருக்கட்டும், இல்லை வேற ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கட்டும், எதுலையுமே இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா புக்லையுமே வந்து பிரசிடென்ட் ரூல்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்களே தவிர, ஏன் அப்படிங்கிற விஷயம், இந்த அனாலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஏன் அது ஏன் குறையுது அப்படின்னு கேட்குறாங்களா, அதான் வந்து அனாலிட்டிக்கல். ஸோ இது வந்து நீங்க கனெக்டிங் த டாட், நீங்க வெவ்வேறு இடத்துல படிச்ச ஒரு 4 விஷயத்தை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க அனாலிட்டிக்கலா இது பண்ணா மட்டும் தான் இது பண்ண முடியுமே தவிர, நீங்க வெறும் சமச்சீர் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால ஆன்சர் எழுத முடியாது. ஸோ நீங்க நிறைய படிச்சா மட்டும்தான் இப்போ கரண்ட்ல இருக்க குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்து ஆன்சர் எழுத முடியும். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இந்த 2023 கேட்ட சில கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரியில் வந்து வஉசி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அம்பேத்கர் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் பத்தியும் சமச்சீர் புக்ல இருக்கு, அதே மாதிரி வஉசி பத்தியும் சமச்சீர் புக்ல இருக்கு. அப்ப எங்களுக்கு சமச்சீர் படிச்சா போதுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. பட் அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ வஉசி பத்தி நம்ம சமச்சீர் புக்ல இருக்கு. ஆனா என்னன்னா ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு பேராகிராஃப்ல வந்து வஉசி எங்க பிறந்தாரு, என்ன பண்ணாரு, ஜென்ரலா இந்த ஈவெண்ட்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஜென்ரலா தான் ஒரு வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்மளுடைய கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, வஉசியோடைய அந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க ஒரு 10 மார்க் எழுதணும், ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதணும். அந்த ஒரு பேரா வச்சு நீங்க எப்படி 1.5 பக்கத்துக்கு எழுதுவீங்க? ஸோ இதுக்கு வந்து நீங்க நிறைய படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி அம்பேத்கரை பத்தியும் நம்மளுடைய சமச்சீர் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023 நடந்த குரூப் ஒன் மெயின்ஸ்ல அம்பேத்கருடைய பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க அம்பேத்கரை பத்தி ஹோலிஸ்டிக்கா அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, பொலிட்டிக்கல் என்ன பண்ணிருக்காரு, சோசியலா என்ன பண்ணிருக்காரு, இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக என்ன பண்ணிருக்காரு, எக்கனாமிக்கலா என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹோலிஸ்டிக்கா. ஸோ எல்லாமே ஒரே புக்ல இருக்குமானா கண்டிப்பா 100% வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக்கான கவரேஜ் வந்து ஒரு புக்ல வந்து இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பேத்கர்னா அதுக்குன்னு தனியா, அம்பேத்கருக்குன்னு தனியா ஒரு நோட்ஸ், ஒரு பேஜ்ல வந்து அம்பேத்கரோட A to Z என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத எழுதணும். அதே மாதிரி வேற லீடர் இருக்காங்களா, அவங்களை பத்தி A to Z எல்லாமே, பொலிட்டிக்கலா என்ன, ஹிஸ்டாரிக்கலா என்ன, மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸ்லயுமே நீங்க இது பண்ணி படிக்கணும். அதே மாதிரிதான் ஸோ கொஸ்டினுமே வந்து மித்த டாபிக்ஸுமே இந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா தான் மட்டும்தான் நீங்க வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து இது பண்ண முடியும். வெறும் சமச்சீர் புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து கண்டிப்பா 100% நீங்க வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நீங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா சமச்சீர் புக் வந்து உங்களுடைய பேஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த பேசிக்கா கான்செப்ட் புரியுறதுக்காக சமச்சீர் புக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து சமச்சீர் புக் தூக்கி போட்டு மித்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து மூவ் ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கே வந்து சமச்சீர் புக் வந்து எனஃப் கிடையாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்லேயே இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனாலிட்டிக்கலா ரொம்ப கான்செப்ட்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கே வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கே சமச்சீர் புக் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ நீங்க ஜஸ்ட் படிச்சு வந்து வச்சுக்கலாம். இது மட்டும் படிச்சா போதுமானா அது வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ வேற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் இன்ஸ்டியூட்.